ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனிஷ் வேர்ல்ட். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் A4 ஷீட் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் A4 ஷீட்டை ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் பிங்க் கலர் A4 ஷீட்டை சர்க்கிள் ஷேப்லேயும் ஒரு 4 நாள் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் என்ன பண்ண போகிறோன்னா ஹார்ட் போர்டில் ஒரு 3 சர்க்கிள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். தென் அதை விட கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வந்து இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் வந்து ஹார்ட் போர்டில் ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஹார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். தென் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹார்ட்டில் வந்து ரெட் கலர் வந்து நான் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? தென் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது இந்த மாதிரி தான் இருக்குது. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹார்ட் போர்டை வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஹார்ட் போர்டை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து அந்த பெரிய சர்க்கிள் வர்றது மாதிரியும் மேலே வந்து அந்த குட்டி சர்க்கிள் வர்றது மாதிரியும் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் ஆர் ப்ரௌன் கலர். என்கிட்ட ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் தான் இருந்துச்சு, அதனால நம்ம ப்ரௌன் கலரில் ஸ்கெட்ச் இப்போ நம்ம தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், ஓகேவா? ஹார்ட்டு, அப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் ரெடி பண்ணியிருக்கோம், அப்புறம் ஃப்ளவரு, அப்புறம் லீஃபு. இந்த ஃப்ளவரு லீஃபெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருப்போம். அப்புறம் வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து சைடில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணால் நம்ம கட் பண்ண அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அது ஒரு மாதிரி அலங்கோலமாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் என்ன பண்ண போகிறோன்னா அந்த சர்க்கிள் இருக்குல்ல அதோட சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட போகிறேன். அது எந்த மாதிரி ஹோல்னால் இப்போ வந்து உண்டியல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஹோல் தான் போட்டுக்க போகிறேன். அது போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எதுக்காகனா இந்த ஹார்ட்டை வந்து அதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த ஹார்ட்டு வந்து சும்மா இருக்குது, ஸோ நான் வந்து உள்ளே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை வந்து உள்ளாடி இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது போடணுமா என்ன வேணுனாலும் நீங்கள் அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தென் என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து அந்த ஃப்ளவர்ஸையும் அந்த லீஃபையும் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சென்டரில் ஒரு ஃப்ளவரை வச்சுட்டு அப்புறம் 2 சைட்லேயும் ஒவ்வொரு லீஃபை வச்சுக்கலாம். அது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வைக்கணுங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு அப்புறம் இந்த 2 லீஃப்க்கு மேலேயுமே இன்னும் 2 ஃப்ளவர்ஸை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 4 ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல. இந்த பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேலே இன்னும் 2 ஃப்ளவர்ஸு, தென் மேலே 2 லீஃப் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளவரையும் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து அதுக்கு மேலே தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. நமக்கு இப்போ ஒருத்தங்கள வந்து நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி இல்லை கிராஃப்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து கடையில் தான் போய் வாங்கணும்னு இல்லை, நம்மளாவே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் வந்து ரெனிஷ் வேர்ல்ட். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.